ரஜினி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்க்ரப்பு தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்க்ரப்புக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தனியாக போய் கடையில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே கிச்சனில் இருக்க ஐட்டம்ஸை தான் நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பேக் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரப்புக்கான ஐட்டம்ஸும் உங்கள் கிச்சனில் எப்போவுமே கிடைக்கிற ஒரு பொருளாக தான் இருக்கும். 3 பொருளை தான் இன்றைக்கி ஸ்க்ரப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். காஃபி பவுடர் கண்டிப்பாக எல்லாரோடைய வீட்லேயும் இருக்கும். காஃபி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காஃபி பவுடர் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த காஃபி பவுடர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த அன்ஈவன் ஸ்கின் டோனை ஈவன் பண்ணுறதுக்கும் இந்த காஃபி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெண்டாவதாக நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் தான் பால். ஸோ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காஃபியையும் இந்த பாலையும் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் காஃபி குடிக்கிற ஞாபகம் தான் வரும். பட் ஆனால் அது குடிக்கிறதுக்கு கிடையாது, நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ண போகிறதுக்காக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த காஃபி பவுடரை இந்த பாலில் நீங்கள் போட்ட உடனேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை அவ்வளோ கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு பாலோட. ஸோ மூணாவதாக இது கூட நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் ஆட் பண்ண போகிறோம். தேன் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். தேன் அடிக்கடி நம்மளுடைய ஸ்கின்னில் எஸ்பெஷலாக ஃபேஸில் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் இன்டேக்காகவும் எடுக்கும் போது எவ்வளோ பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி இதை உங்களுடைய ஸ்கின்னில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹனி, பால், அதுக்கப்புறமா காஃபி பவுடர் இது 3த்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா பாலும் காஃபி பவுடரும் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். பட் அது கூட நீங்கள் ஹனியை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு டஃப்பாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தேனை நான் ஆட் பண்ண உடனே இந்த கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த ஸ்க்ரப் ஸோ இப்போ இதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் போட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரப்பை உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது உங்கள் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸை லைட்டாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுங்க. எப்போவுமே ஸ்க்ரப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபேஸை மறக்காமல் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஸ்க்ரப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு பியூட்டி டிப்போடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் அவங்ககிட்டேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறது சுபாஷினி. மலையில் வாழ்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது அந்த ஊருக்குன்னே அவங்களோட ஸ்கின் அப்படியே பனியிலேயே இருந்து ஒரு ஸ்கின் இருக்கும் அவங்களுக்கு. அது எனக்கு கேரக்டருக்கு சப்போர்ட் தான்.